டாக்டர் செக்கப் வந்து இந்த மாதிரி டிடியில் இருக்கவங்க தான் வரணும்ட்டாங்க. அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என் காலையை. என் பேர் இலக்கியாங்கண்ணா. நான் சேலம் மாவட்டம் சேசஞ்சாவூர்லேருந்து வரேன். இப்போ வந்து டிடி 15 டோக்கன் 15 தான் வந்தோம். ஆனால் வந்துட்டு எங்கள் மாமா பேரில் இருக்குது. அது வந்து அவங்க வரணும்னு சொல்கிறாங்க. டிடியில் இருக்கவங்க தான் வரணும் விதிமுறையே இருக்குது தெரியும். ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால நாங்கள் வந்தோம். அவங்க நேரில் வரணுன்றாங்க. நாங்கள் வந்துட்டு சேலத்துலேருந்து வரோம். அவங்களுக்கு உடம்பு இல்லைன்ட்டு தான் நாங்கள் வந்து இப்போ கூப்பிட்டுட்டு வர முடியாது. சேலத்துலேருந்து வரனால நைட்டு 10 மணிக்கு கிளம்பி காலைல 3 மணிக்கு வந்து 4 மணி நேரத்துக்கு மேலே லைனில் நின்று டாக்டர் செக்கப் வந்து இந்த மாதிரி டிடியில் இருக்கவங்க தான் வரணுன்ட்டாங்க. அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என் காலையை. இது உங்களுக்கு தெரியும், ஆனா நீங்க இருந்தாலும் நீங்க வந்திருக்கீங்க. யாராவது அதிகாரிகள்கிட்ட பேசி பார்த்தீங்களா? பேசி பார்த்தேன். அண்ணா கூட பேசினாங்க. இல்லை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. எங்கள் மேலே தான் தப்பு இருந்தாலும் நான் வந்துட்டு டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது. மாட்டுக்காரங்களுக்கு முக்கால்வாசி டோக்கனே கிடைக்க மாட்டேங்கிறது. அதனால தான் நான் வந்துட்டு சரி டோக்கன் கிடைச்சிருக்கு வேஸ்ட்டாக தான் போவோம். 15 டோக்கன் வேஸ்ட்டாக போகுன்றதுக்கோசரம் எங்கள் மாமாவோட டோக்கன் தான் அவங்க உடம்பு இல்லைன்றதுனால நாங்கள் ஏற்றிட்டு வந்தோம். இப்போ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த காலத்தில் விளாட்ற பார்க்கறது தான் வந்து ஒரு சந்தோஷமே. அதுக்கோசரம் தான் வந்தோம். இப்போ இவ்வளோ தூரம் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்றது கஷ்டமாக இருக்குது. இப்போ நாங்கள் சேலத்துக்கு வெறுமனே எதுவுமே இல்லாமல் ஒரு ஆசையாக வந்தோம். என் காலை இப்படி விளாடும். போன வருஷம் வந்து இதே அவனியாபுரத்தில் விட்டுருச்சு, கட்டு கொடுத்துருச்சு. அந்த பேரை இந்த வருஷம் எடுக்கணும்னு நினச்சி அவனியாபுரத்துக்கு நம்பி வந்தோம். ஆனால் வந்துட்டு இப்போ முடியாது, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் மேலே தப்பு இருக்குதான். இருந்தாலும் நாங்கள் அவ்வளோ லாங்லேருந்து வந்ததுக்கு கொஞ்சம் இது பண்ணலாம். இல்லைங்கண்ணா, நான் லோக்கலில் நடக்கிற ஜல்லிக்கட்டுலாம் முக்கால்வாசி காசுக்கு தான் விற்கிறாங்க. ஆளை பார்த்து கொடுக்குறாங்க. நமக்கு வெத்தலை பாக்கு வச்சு இது பண்ணுற அளவுக்கு நமக்கு பெரிய வசதி கிடையாது. அதே மாதிரி காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு பெரிய வசதி கிடையாது. 1000 ரூபாய்னாலும் நம்ம கூலி வேலை செஞ்சாதான் காசு. அப்போ வந்து 2000 3000 கொடுத்து டோக்கன் வாங்கி அவுக்கணுன்ற அவசியம் கிடையாது. என் மாடு கட்டுத்தரையில் நின்னாலுமே அது பேர் குருனா குரு ஒலிக்க தான் செய்யும். நான் வந்து அந்த காலத்தில் போய் அவுத்து அதை காசு கொடுத்து அவுத்துனா அது வந்து அதை நான் அவமானப்படுத்துற மாதிரி ஆகிடும். அதனால நான் இது வரைக்குமே காசு கொடுத்து வாங்கினது கிடையாது. ஆனால் 5000 10,000 விற்கிறாங்க. அதனால தான் வந்துட்டு நாங்கள் வெளியில் வந்து பதிஞ்சு அவுக்கிறது. நீங்க எவ்வளவு தூரம் வந்து பதிஞ்சிருக்கீங்களா? இந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணி வர அளவுக்கு உங்களுக்கு வசதி இருக்கா? அதை மீறி உங்களுக்கு வளர்க்கறது காரணம் இது வந்து இந்த இப்போ எப்படி சொல்றேன்னா, இத்தனை வருஷம் வளர்க்குறோம்னு வைங்களேன். ஒரு வருஷம் ஃபுல்லாக வளர்க்குறோம். அந்த ஜனவரி மாசத்துலேருந்து வேற ஒரு 4 வாடி தான் எங்களுக்கு சந்தோஷம். அந்த 4 வாடியில் வந்து எப்படி பார்த்தாலும் 20,000 30,000 கடனில் நிற்கும். வண்டி வாடகை தீனி எல்லாமே. அதையும் மீறி தான் நாங்கள் வர்றது. ஏன்னா வளர்க்குறதே வந்து அந்த அழகை பார்க்கறதுக்கு தான். குழந்தையா வளர்த்தாலுமே அந்த வாடியில் வர அழகை பார்க்கறதுக்கு தான். அந்த ஒரு நாள் அழகு அது முடியலை. அடுத்த காலத்தில் பார்க்கலாம். என் கணவரோட தான் வருவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நான் சென்னையில் இருந்தேன். எனக்கு மாடுனா என்னன்னு தெரியாது. ஏதோ நியூஸில் பார்ப்பேன் ஜல்லிக்கட்டு அப்படின்றத. அப்புறம் நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரங்க காமிச்சாங்க, இவன் தான் வந்து ராமு, இவன் தான் குரு அப்படின்ட்டு காமிச்சப்போ தான் நான் அப்பவும் பழக மாட்டேன். இந்த வீடியோலாம் சொல்கிற மாதிரி நீலாம் மாட்டு சனி அள்ளுவ அப்படின்னும் போது ஐயா நான்லாம் அள்ள மாட்டேன்னு சொன்ன கேரக்டர். ஆனால் வந்துட்டு இப்போ மாட்டு சாணி அள்ளுறதுலேருந்து என் மாட்டுக்கு தீனி வைக்கிறதுலேருந்து குளிப்பாட்டுறதுலேருந்து நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு குழந்தையா பார்க்குறேன் என் குருவை. ராம் வந்து சாமியாக பார்க்குறேன். எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவங்க இல்லைன்னா எங்கள் லைஃப்பில் எப்படி போகும்னு தெரியாது. ஒரு நாள் உடம்பு இல்லைன்னா கூட அப்படி அழுவேன். போய் பார்க்கணும், என் கட்டுத்தரில் எப்பவுமே ராம் இருக்கணும் குரு இருக்கணும் அப்படின்னு. ஆமாங்கண்ணா. 2 காலை இருக்கு, 3 காலை கண்ணுக்குட்டி வச்சிருக்கோம். இப்போ ஒரு காலை மட்டும் அதுவும் தனியாக சிங்கிளாக தான் போட்டு வந்தோம். இது இப்போ அங்கேருந்து வந்ததுக்கு 8000 ரூபாய் வாடகை. இப்போ வெறுமனே தான் போகணும். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.